தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கரில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா ஆரோக்கிய சேது இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ உலகம் ஃபுல்லாகவே கொரோனா அப்படிங்கிற வைரஸ் பரவிக்கிட்டே இருக்கிறதுனால பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்மளோட கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த ஆரோக்கிய சேது. இது நம்மளோட மொபைலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளே பாதுகாத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இன்னொருத்தங்களுக்கு அந்த கொரோனா பிரச்சனை இருக்குன்னா இந்த ஆப் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த ஆப் பண்ண போது. இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்துட்டோம். இந்த சர்ச் பாரில் ஆரோக்கிய சேது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் சிம்பிள் போட்ட ஒரு ஆரோக்கிய சேது அப்படிங்கிற ஒரு ஆப் வரும். இதுதான் கரெக்டு. இதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் போட்டிருக்காங்கல்ல, இது கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இது கிளிக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நமக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது கட்டாயமாக தேவை. இப்போ இந்த ஆப் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் ஆயிரும். இப்போ ஓப்பன் ஆன உடனேயே இதில் நிறைய மொழிகள், நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மொழி சரியாக இருக்குமோ, உங்களுக்கு எது புரியுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் எடுத்துக்கிறேன். நீங்கள் இங்கிலீஷ் எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கொரோனா பாதிப்பு அதுலேருந்து நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஒன் பை ஒன். அதுக்கு கீழே அடுத்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த அடுத்தது அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜில் நமக்கு போயிடும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா COVID-19 அந்த மாதிரி பிரச்சனை உள்ள ஒருத்தங்க நம்ம கூட தொடர்பு இருந்தாங்கன்னா இந்த ஆப் நமக்கு சொல்லும். அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் இது ப்ளூடூத் அதுக்கப்புறமா லொக்கேஷன் நம்ம மொபைல் இருக்கக்கூடியதை நம்ம ஆன் பண்ணி வச்சுருந்தா தான் இந்த ஆப் கரெக்டாக வேலை செய்யும். அதனால தான் நம்ம பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள ஒருத்தங்க இருந்தாங்கன்னா நமக்கு ஈஸியாக இது அலர்ட் மெசேஜ் கொடுத்துக்கும். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. கீழே அடுத்தது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுச்சு. இதுலேயுமே அவங்க அதுதான் சொன்னது தான் கிளியராக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த ப்ளூடூத் லொக்கேஷன் இதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஃப்யூச்சரில் அவருக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா உங்களோட ஆப் சொல்லிடும். நீங்கள் அன்னைக்கு பழகின ஒருத்தருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் அலர்ட் மெசேஜ் வரும். இது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த சேவை விதிமுறைகள், அந்த தனி உரிமை, அதை பற்றியெல்லாம் கேட்பாங்க. அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லுவோம்ல, அது எல்லாம் கொடுத்துட்டு நம்ம அக்ரி அப்படின்னு கொடுப்போம்ல, அதுதான் நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு கீழே போட்டிருக்காங்க. இது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது என்னென்னா நம்மளோட மொபைலில் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் அது நம்ம ஆன் பண்ணுறதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டிவைஸோட லொக்கேஷன் அதுதான். இதுக்குமே நம்ம அலோ கொடுத்துக்கலாம். அதாவது ப்ளூடூத் லொக்கேஷன் இதுதான் இதில் முக்கியமான விஷயம். இதுவும் நம்ம அலோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது ஓகே ஆகிட்டு நமக்கு அடுத்த பேஜ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ளூடூத் பர்மிஷன் அதை பற்றி கேட்டிருக்காங்க. இதுலேயுமே நம்ம எஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது என்னென்னா நம்மளோட மொபைல் பக்கத்தில் 120 செகண்ட் தெரிகிறது மாதிரி நம்ம அலோ பண்ணுறோம். அதுதான் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சமர்ப்பிக்கவும் அப்படி இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அது ஏன் தேவை அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விளக்கமே கொடுத்துருக்காங்க. தமிழில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலத்தில் வரும். நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது நம்ம எதுக்காக நம்மளோட மொபைல் ஃபோன் நம்பரை கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா இப்போ நம்ம ஒருத்தங்க கூட பழகி இருப்போம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மகிட்டையுமே சொல்லுவாங்க. ஸோ நம்ம தனிமைப்படுத்திக்கணும். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறமா சமர்ப்பிக்கவும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மொபைலில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கிட்டு கீழே திரும்பவும் சமர்ப்பிக்கவும் அப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மொபைலில் அது ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ அதை நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் பை ஒன் நம்மகிட்ட கேள்விகள் கேட்பாங்க. அதுதான் இதில் ஆண் பெண் மற்றவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பாலினம், நீங்கள் என்ன பாலினமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் கேட்டிருப்பாங்க. இதில் கீபோர்டில் நீங்கள் உங்களோட ஏஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் கேட்டிருக்காங்க. இருமல், காய்ச்சல், அப்புறமா சுவாசிப்பதில் சிரமம் இந்த மாதிரி இருக்கான்னு. இல்லை அப்படின்னா மேலே எதுவும் இல்லை அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், அதாவது நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், நுரையீரல் நோய், இருதய நோய் இது ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எதுவுமே இல்லைன்னா மேலே எதுவும் இல்லை அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இருக்குன்னா இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அது பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன கேட்டிருக்காங்கன்னா கடந்த 14 நாட்களில் நீங்கள் சர்வதேச அளவில் எங்காவது பயணம் செஞ்சுருக்கீங்களா, அதாவது இன்டர்நேஷ்னல்
ட்ராவல் வந்து நீங்கள் போயிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆம் இல்லை, இதில் எது கரெக்டோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்கன்னா ஆம் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த COVID-19 பிரச்சனை இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட பழகியிருக்கீங்களா, வாழ்ந்திருக்கீங்களா, அல்லது நீங்கள் ஒரு சுகாதார பணியாளர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா மேலே எதுவும் இல்லை, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே இல்லைன்னு கொடுத்ததுனால அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோய் தொற்றின் ஆபத்து வந்து குறைவாக இருக்குது, உங்களோட குடும்ப நலனுக்காகவும் உங்களுக்காகவும் நீங்கள் வந்து தனிமைப்படுத்தி நல்லா வாழுங்க, அந்த மாதிரி இதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ஃபியூச்சரில் சந்தேகம் வந்துன்னா இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் திரும்ப பண்ணுங்க அப்படிங்கிறத பற்றி இல்லை டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம திரும்ப வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீ இப்போது பத்திரமாக இருக்கிறாய் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா 1 by 1 வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஆங்கிலம்னா ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இது கட்டாயமாக நமக்கு தேவையான ஒரு ஆப்பை உங்களோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். நமக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.